ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போடணும். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை போடணும். தக்காளி போடணும். நல்லா வதக்கிட்டு அது மேலே காய்கறிகளை போடணும். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது மேலே வறுத்து அரைச்ச மசாலா பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றணும். சாம்பாருக்கு தேவையான பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அந்த பருப்பு அதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு அரிசியை போடணும். அரிசியை போட்டு அது மேலே பெருங்காய பொடி, உப்பு பொடி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கணும். மூடி வச்சதும் லாஸ்ட்டாக நெய் ஊற்றி கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.